சேர்ந்து பாடுவோம். புகழுக்குரிய தூய்மை கருணை எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் வருகின்ற முதல் இரு வரிகள், தானியேல் ஆகிய நான் உள்ளம் கலங்கினேன். நான் காண்கின்ற காட்சிகள் என்னை அச்சுறுத்துகின்றன. பல நேரங்களில் இந்த வார்த்தைகள் நாம் சொல்லி இருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் நாம் விடப்பட்டிருக்கின்றோம். நான் உள்ளம் கலங்கி இருக்கின்றேன். நான் காண்கின்ற காட்சிகள், என் வாழ்வில் நடக்கின்ற நிகழ்வுகள் அல்லது என் வாழ்வில் இருக்கின்ற இப்போதைய நிலைகள் என்னை மிகுந்த அச்சத்திற்கு அழைத்து செல்கின்றது. ஏனென்றால் பல நேரங்களில் நாம் மந்த தன்மையோடு இருந்திருக்கின்றோம். அதைதான் நற்செய்தியின் முதலில் வருகின்றது. நீங்கள் மந்தம் அடையாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பல நேரங்களில் நம்மிடம் இருக்கின்ற அந்த மந்தத்தன்மை நம்மை ஒவ்வொரு நாளும் அலட்சியத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றது. நற்செய்தியில் குறிப்பிடுகின்ற மந்த தன்மைகள் மூன்றாக இருக்கின்றது. ஒன்று குடிவெறி, இரண்டாவது களியாட்டம், மூன்றாவது உலகத்தின் மீதான கவலைகள். முதலாவதாக வருகின்ற இந்த குடிவெறி பல நேரங்களில் நம்மையும் அழிக்கின்றது, நம்மோடு இருப்பவர்களையும் அழிக்கின்றது. எப்பொழுதுமே ஒரு சில பற்று நம்மிடம் இருப்பது நல்லது. அது மொழி பற்றாக இருக்கலாம், இனப்பற்றாக இருக்கலாம், அல்லது மத பற்றாக இருக்கலாம். ஆனால் அது அந்த பற்றை தாண்டி வளர்கின்ற பொழுது வெறியாக மாறிவிடுகின்றது. மத பற்று மத வெறியாக மாறுகின்றது, மொழி பற்று மொழி வெறியாக மாறுகின்றது, இனப்பற்று இன வெறியாக மாறுகின்றது. அப்பொழுது பாதிப்பு அவர்களுக்கும் அவர்களோடு இருப்பவர்களுக்கும் சேர்ந்தே நடைபெறுகின்றது. எனவே இந்த வெறித்தன்மையானது நாள்தோறும் நமது வாழ்வில் பலவிதமான வெறுப்பு நிலைகளை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இதோ நற்கருணை ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகின்ற பாடங்கள் அனைத்தும், கற்பனைகள் அனைத்தும், நிபந்தனைகள் அனைத்தும் நம் வாழ்வில் முன்னேற்றத்திற்கு மட்டும்தான் அழைத்து செல்கின்றது. ஆனால் நமக்கு எது சுலபமாக இருக்கின்றதோ, எது நமக்கு வாழ்வில் மிக இலவசமாக இனாமாக கிடைக்கின்றதோ, எது மிக எளிதில் சுகத்தை தருகின்றதோ, அதை நோக்கி நாம் பயணிக்கின்ற நேரத்தில் நமக்கு வாழ்வில் இருக்கின்ற மதிப்புகள் குறைந்து கொண்டே போகின்றது. இதனால் தீராத காயங்கள், சொல்லனா துயரங்கள், விடை காணா கேள்விகள். பல நேரங்களில் நான் சொல்லி இருக்கின்றேன், எவையெல்லாம் நமக்கு அழிவுக்கு அழைத்து செல்லுமோ அது மிகவும் ஆடம்பரமாகவும் களிப்பூட்டுவனவாகவும் இருக்கும். எது மிக ருசியாக இருக்கின்ற உணவோ, அதாவது எது மிகவும் கண்ணுக்கு கவர்ச்சி தருகின்றதோ, எது களிப்பூட்டுகின்றதோ, அது ஒவ்வொரு நாளும் ஆபத்தை தான் தந்து செல்லும். இது மிக சிறந்த உதாரணம் என்னவென்றால் ஏரோது அரசன். நாம் மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கின்றோமே, ஏரோது அரசன் தன் மகள் ஆடுகின்ற நடனத்தை கண்டு மிகவும் அவர் உற்சாகம் அடைகின்றார். அவர் மது அருந்து கொண்டிருப்பதாக விவிலியத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். எனவே அந்த குடியும் அந்த களி ஆட்டமும் அவரை மாற்று திசைக்கு அழைத்து செல்கின்றது. மதி மயங்கியவராய் வாக்குறுதி தருகின்றார். என்னவென்று, நீ எது கேட்டாலும் நான் தருவேன். நேரத்தை காத்து கொண்டு இருக்கின்றார் ஏரோதியா. எனவே திருமுழுக்கு யோவானின் தலையை கேட்கின்றார். பல நேரங்களில் நம்மிடம் இருக்கின்ற அலட்சியம், மந்தத்தன்மை பிறருக்கான வாய்ப்பாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. எனவே நாம் யோசித்து பார்ப்போம், நம் வாழ்வில் எத்தனை நாட்கள் நாம் மந்தத்தன்மையோடு இருந்திருக்கின்றோம்.
எத்தனை நாட்கள் நாம் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை நாட்கள் நமக்கு மட்டும் சுகம் தருகின்றது, நமக்கு மட்டும் சுவையாக இருக்கின்றது என்று பிறரை நாம் அடித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் வாசித்தோமே, குடிவெறி, களியாட்டம், உலகத்தின் மீதான கவலைகள். இந்த உலகத்தின் மீதான கவலைகள் என்பது நாளை என்ன நடக்கும் என்கின்ற கவலை அல்ல, மாறாக நமக்கென்று ஒரு உலகம் வைத்துக் கொண்டு இந்த கையில் இருக்கின்ற காசு போய்விடுமோ என்று பிறர் மீது நாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றோமே. அல்லது யாரேனும் ஒருவரை நமது உலகமாக வைத்துக் கொண்டு நீதான் என் உலகம், நீதான் எனக்கு எல்லாம் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் மாறி செல்கின்ற நேரையில், அவர்களை இழக்கின்ற நேரையில், அவர்களுடைய இறப்பை சந்திக்கின்ற வேளையில் நாம் உடைந்து விடுகின்றோம். ஒவ்வொரு நாளும் கவலைக்கு உள்ளாகுகின்றோம். இவர்கள் என் கைப்பிடியிலிருந்து போய்விடுவார்களா? பல நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து கவலை, என் கைப்பிடியிலிருந்து அவர்கள் போய்விடுவார்களா? அவர்கள் நற்பண்புகளிலும் நன்னடத்தையிலும் வளர்க்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய அன்றாட கடமை. எனவே அன்பானவர்களே, நாம் ஆண்டவரிடம் நாம் அர்ப்பணிப்போம். இப்பொழுது ஆண்டவர் அவர் தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை ஒவ்வொரு நாளும் குணப்படுத்தினார். இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று நாம் மிக எளிதாக சொல்லுகின்றோம். இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாம் பெற்றுக் கொள்கின்றோம். ஆனால் அந்த இயேசுவின் உடல் மீது, இயேசுவின் திரு இரத்தத்தின் மீது எனக்கும் உங்களுக்கும் உள்ள நம்பிக்கை எவ்வாறாக அமைகின்றது? யாக்கோபு எழுதிய நூலில் 1ஆம் அதிகாரம் 14-15 வருகின்ற வசனம் இவ்வாறாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுவர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்தும். பின்பு தீய நாட்டமானது கரு கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கும். அந்த பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை பிறப்பிக்கும். இவ்வாறுதான் பாவம் நம் ஒவ்வொருவரும் ஊற்றெடுக்கின்றது. அந்த பாவம் நம்மிடம் முழு வளர்ச்சி அடைகின்றது. அந்த பாவமானது நம்மை வென்றெடுக்கின்றது. எனவே பாவத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அடிமைப்படுத்த வேண்டும். பாவத்திற்கு நாம் அடிமையாக மாறக்கூடாது. பாவத்தினுடைய தலைவனுடைய செய்கைகளை எல்லாம் நாம் முன்கூட்டியே அறிந்தவராய் இருக்க வேண்டும். அந்த மந்த தன்மையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். எனவே ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். தொடர்ந்து வருகின்ற அந்த உள்மன காயங்களை ஆற்றுகின்ற பாடல், ஆண்டவரே உம் இரத்தத்தால் என்னை கழுவிடும், உம்முடைய திவ்ய சக்தியால் என்னை ஒவ்வொரு நாளும் என் மன காயங்களிலிருந்து விடுவியும் என்று வருகின்ற பாடல் நம்முடைய மந்த தன்மையிலிருந்து விடுவிக்கும். நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம். ஏனென்றால் பல நேரங்களில் நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கின்றோம். பாவத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாம் அடிமைகளாக, கொத்தடிமைகளாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். அதுதான் யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனம் மிக அழகாக சொல்கின்றது. ஒவ்வொருவரும் தம் தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுவர். அந்த தீய நாட்டமானது அவர்களை ஒவ்வொரு நாளும் கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்தும். அதன் பின்பாக அந்த தீய நாட்டமானது முழு வளர்ச்சி அடைந்து கரு கொண்டு பாவத்தின் வழியாக சாவை விளைவிக்கும். நாம் சாவின் பிள்ளைகள் அல்ல, வாழ்வின் பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வின் ஊற்றானவரை நோக்கி நடக்கின்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். தானியேல் கொண்டிருந்த அச்சம், நான் காண்கின்ற காட்சிகள் எனக்கு மிகுந்த அச்சத்தை தருகின்றது, நான் கலங்கி போயிருக்கின்றேன். ஏனென்றால் நம் கண் முன்னால் நடந்த நிகழ்வுகள் அவ்வாறு, நம் வாழ்வில் நாம் காண்கின்ற செயல்கள் அவ்வாறு, நாமே செய்த செயல்கள் அவ்வாறு. இந்த செயலினால் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமோ? ஒவ்வொரு அருளாலயத்தில் அறிக்கையிட்டும் என் மனது இன்னும் திருப்தி அடையாமல் இருக்கின்றது. ஒரு மன தைரியம் இல்லை, ஒரு மன பிடிப்பு இல்லை. எதை நோக்கி நான் செல்கின்றேன், யாரை நம்புவது என்கின்ற பலவிதமான கேள்விகள். இவற்றுக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து, இறைமகன் இயேசு மட்டும்தான். ஏனென்றால் யாரெல்லாம் நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் மகிழ்ச்சியால் வாழ்வை பெற்றுக் கொண்டனர். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோ நமக்கு வாழ்வளிக்கும். பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவரிடம் இந்த பாடலின் வழியாக நம்மையே நாம் அர்ப்பணித்து, இத்தனை நாட்களாக பாவத்தின் வழியாக நாம் கட்டிக்கொண்ட அந்த காயங்கள், ரணங்கள், ஒவ்வொரு நாளும் யாரிடமிருந்து அந்த ஆறுதல் பிறக்கும் என்கின்ற ஏக்கம், விருப்பம் அனைத்தையும் ஆண்டவரிடம் அர்ப்பணித்து இந்த பாடலை நாம் பாடுவோம்.
இயேசுவே இயேசுவே என்னை குணமாக்குமே இயேசுவே என்னை குணமாக்குமே. இயேசுவே திருரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பாடுவோம். ஓ இயேசுவே திருரத்தத்தால் என்னை கழுவிடுமே. திவ்ய சக்தியால் உள்மனக்காயங்கள் ஆற்றிடும் இயேசுவே. நம்பிக்கையோடு திவ்ய சக்தியால் உள்மனக்காயங்கள் ஆற்றிடும் இயேசுவே. இந்த 4 வரிகளை மீண்டும் பாடுவோம். ஓ இயேசுவே என்னை கழுவிடுமே. திவ்ய சக்தியால் உள்மனக்காயங்கள் ஆற்றிடும் இயேசுவே. இயேசுவே இயேசுவே என்னை குணமாக்குமே இயேசுவே என்னை குணமாக்குமே. 2 கரங்களை விரித்து பாடுவோமா? இயேசுவே 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 என்னை குணமாக்குமே இயேசுவே என்னை குணமாக்குமே. தாவீது அரசர் சொல்லுகின்ற வார்த்தை இன்றைய திருப்பலியின் தொடக்கத்தில் கூட தந்தை அவர்கள் சொல்லியிருந்தார். திருப்பாடல் 51 வருகின்ற வார்த்தை, தாயின் வயிற்றில் உருவான நாள் முதலாய் நான் கட்டிக்கொண்ட பாவங்கள் அதிகமாக இருக்கின்றது. உண்மையிலேயே நாம் சிறு வயதிலிருந்து அல்லது நாம் தாயின் வயிற்றிலிருந்து நாம் வந்ததிலிருந்தே பல நேரங்களில் நமக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கலாம். பேசாமல் நாம் இந்த குடும்பத்தில் பிறக்காமலேயே போயிருக்கலாம். நான் இந்த பெற்றோர்களுக்கு நான் இல்லாமலேயே போயிருக்கலாம். இப்பொழுது நான் அழுது கொண்டு நொந்து கொண்டு உடைந்து கொண்டு அழுகின்ற நேரத்திற்கு பதிலாக என் தாயின் கருவிலேயே நான் சிதைந்து போயிருக்கலாம். ஏன் என் தாய் என்னை பெற்றெடுத்தார்? ஏன் நான் இவ்வளவு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன்? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாரங்கள், மன அழுத்தங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் என்று பல நேரங்களில் நாம் உடைந்திருக்கலாம். ஆண்டவர் அனைத்தையும் மாற்றுப்படுத்துகின்றார். தாயின் கருவில் உருவான நாள் முதல் காயங்கள் பல உண்டு. பாடுவோம். தாயின் கருவில் உருவான நாள் முதல் காயங்கள் பல உண்டு. கண்ணீர் கவலைகள் சோதனை வேதனை நீக்கும் இயேசுவே. நம்பிக்கையோடு கண்ணீர் கவலைகள் சோதனை வேதனை
நீக்கும் என் இயேசுவே. இரண்டு கரங்களையும் வைத்து இந்த 4 வரிகள் நம் வாழ்வில் உண்மையிலேயே நாம் சந்திக்கின்ற நிதர்சன உண்மைகள். ஆண்டவரே, இதோ நான் பிறந்த நாளை குறித்து நான் வருத்தப்படுகின்றேன். யோபு சொன்ன வார்த்தை. ஏனென்றால் அவர் மனைவி அவரை வெறுத்தார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து விட்டனர். அவரோடு இருக்கின்ற நண்பர்கள் கூட, நீ ஏன் இன்னும் உயிர் வாழுகின்றாய்? ஆண்டவரை புறந்தள்ளிவிட்டு, ஆண்டவருக்கு எதிரான வார்த்தைகளை நீ சொல்லிவிட்டு உன் உயிரை நீ மாய்த்துக்கொள் என்று சொல்லுகின்ற பொழுது கூட அவர் ஆண்டவருக்கு எதிராக புலம்பவில்லை. மாறாக அவர் தன்னுடைய பிறப்பை குறித்தே புலம்புகின்றார். ஆண்டவரே, நான் பிறந்த நாளை குறித்து மிகுந்த வேதனை அடைகின்றேன். ஏன் பிறந்தேன்? ஒவ்வொரு நாளும் அல்லல் படுகின்றேன். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை. வேலையில் இருந்தும் ஒரு நிம்மதி இல்லை. சேமிப்புகள் செலவாகி கொண்டே இருக்கின்றது. ஏற்றுக்கொண்ட கணவனும் ஏற்றுக்கொண்ட மனைவியும் ஒவ்வொரு நாளும் வார்த்தையினாலே என்னை காயப்படுத்துகின்றார்கள். அவர்களுடைய பார்வை என்னை மிகுந்த கொடூர துயரத்திற்கு அழைத்து செல்கின்றது. நாள்தோறும் என்னால் தூங்கக்கூட முடியவில்லை. ருசியாக சமைத்தும் அந்த உணவை கூட பரிமாறுவதற்கு எனக்கு மனம் வரவில்லை. உண்ணவும் எனக்கு விருப்பம் இல்லை. கண்ணீர், கவலைகள், சோதனை, வேதனைகள் ஆண்டவரை என்று நாம் துயருகின்றோமே. ஆண்டவர் இவை அனைத்திற்கும் மருந்திடுகின்றார். என் மகளே, என் மகளே, இதோ தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். என் உள்ளங்கையில் உன் பெயரை நான் எழுதி வைத்திருக்கின்றேன். யார் சொன்னார் நீ பிழைக்க தெரியாதவன், நீ பிழைக்க தெரியாதவள் என்று யார் சொன்னார்? உனக்கான திட்டங்களை முன்வகுத்தவன் நானே. உனக்கான செயல்களை நான் திட்டமிட்டு வகுத்திருப்பவர் நானே. அன்றாடம் உன் வாழ்வில் நடக்கின்ற சுமைகள் சொல்லனா துயரங்களுக்கான விடைகளை தேடிக்கொண்டு இருக்கின்றாயா? இதோ யோபு என்னை நோக்கி பயணித்ததை போல நீயும் என்னை நோக்கி பயணி. ஆபிரகாம், சாராயும் முதிர்ந்த வயதில் என்னை நம்பி அவர்கள் பயணம் செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் வயது மிகுந்தவர்களாக இருந்தார்கள். கருவுற இயலாத நேரத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் நான் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, நம்பிக்கை ஏற்படுத்திய உடன்படிக்கையின் மீது அவர்கள் தங்களது காலடிகளை பதித்தார்கள். வானத்து விண்மீன்களை போலவும் கடற்கரை மணல் துகளை போலவும் நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று அந்த நம்பிக்கையில் அந்த வார்த்தை மீண்டும் முயற்சிக்க வேண்டுமா என்கின்ற எண்ணங்கள் உடன் இருப்பவர்களுடைய தரம் தாழ்ந்த வார்த்தைகள் நாள்தோறும் எங்களை அழுத்தத்தில் ஆழ்த்துகின்றது, சோர்வுகளில் மூழ்கடிக்கின்றது. இந்த சோர்வுகளிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. சோர்வுகள் மீண்டும் எனக்கு வந்தாலும் அதிலிருந்து எழுந்து ஒளி வீச எனக்கு வல்லமையை தாரும் ஆண்டவரே. எத்தனை இன்னல்கள், எத்தனை இருள்கள் என் வாழ்வில் வந்தாலும் நீர் ஒளிமயமானவர். உமது ஒளி எவ்வாறு ஞானிகளை உம்மிடம் அழைத்து வந்ததோ, உமது ஒளி, உமது பிரசன்னம், உமது உடனிருப்பு, உமது உடன்படிக்கை என்னை உம்மிடம் அழைத்து வருவதாக. இந்த 4 வரிகள் ஆண்டவரே, வாழ்க்கை வழங்கிய சோர்வுகளாலே உள்ளம் உடைந்ததுண்டு. இன்னல் நீக்கி இருளகற்றி என்னை ஒளியாக்குமே. நம்பிக்கையோடு பாடுவோம். வாழ்க்கை வழங்கிய சோர்வுகளாலே உள்ளம் உடைந்ததுண்டு. நம்பிக்கையோடு. வாழ்க்கை வழங்கிய சோர்வுகளாலே உள்ளம் உடைந்ததுண்டு. இன்னல் நீக்கி இருளை அகற்றி என்னை ஒளியாக்குமே. இன்னல் நீக்கி இருளை அகற்றுமே. இன்னல் நீக்கி இருளை அகற்றி என்னை ஒளியாக்குமே. ஓ இயேசுவே, உம் திருரத்தத்தால் என்னை
கழுவிடுமே. திவ்ய சக்தியால் உள்வழக்காயுங்கள் ஆற்றிடும் என் இயேசுவே. அதே 4 வரிகள். இயேசுவே, திரு இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. திவ்ய சக்தியால் உள்வழக்காயுங்கள் ஆற்றிடும் என் இயேசுவே. ஆண்டவர் நலம் தருகின்றார், நம்பிக்கை தருகின்றார், மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார், உற்சாகத்தை தருகின்றார், ஊக்கப்படுத்துகின்றார். நாள்தோறும் வெற்றிக்கான பாதைகளை, நலம் தருகின்ற நல் உள்ளம் படைத்த நண்பர்களை, உறவு நிலைகளை நமக்கு தருகின்றார். ஆண்டவரிடம் நம்மையே நாம் அர்ப்பணித்து இவ்வளவு நேரம் நம் மனக்காயங்கள், சோர்வுகள், தளர்வுகள் அனைத்திலும் குணமாக்க வேண்டும் என்று நாம் விரும்பினோம். இப்பொழுது அவருடைய ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். அனைவரும் முழந்தால் படியிடுவோம்.